Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் போக்சோ வழக்கில் கைதான 2 ஆசிரியர்களை விடுவிக்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாநிதியிடம் கேட்கலாம். வணக்கம் கருணாநிதி, இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிறது அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்க பயின்று வராங்க. இந்த நிலையில பள்ளி மாணவிகளிடம் ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சிபிஐ புகார் இருந்தது. இது குறித்து ஆதி திராவிட நலத்துறைக்கும் புகார் போனது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் நேரில் ஆய்வு பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க. அங்குள்ள ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவங்க 2 ஆசிரியர்களை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேர்ல நேற்று அந்த 2 ஆசிரியர்களையும் கைது செய்து போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8:30 மணியிலிருந்து திருவள்ளூர் ஆவடி செல்லும் சாலையில செவ்வாய்ப்பேட்டை பகுதியில 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. இதுல இந்த பேச்சுவார்த்தையில திருவள்ளூர் வட்டாட்சியர் முதல்ல பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆவடி காவல்துறை சார்பில் ஆவடி மாநகர காவல்துறை சார்பில் மாணவிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா எந்த அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எனக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் மாவட்ட கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விடுவிப்பதாக உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து கலந்து செல்வோம் என சொல்லி அவங்க தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா எந்த பேச்சுவார்த்தைக்கு மாணவிகள் ஏற்படாததால தொடர் போராட்டம் நீடித்தே வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது 4 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மாணவிகள் சாலை மறியல் ஈடுபட்டு வருவதாக அதே அவருடைய முன்னாள் மாணவிகள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இந்த சாலை மறியல் போராட்டத்தை கடந்தனால மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் அங்க நடந்து கொண்டிருக்கு. இருபுறமும் சாலையின் இருபுறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனைத்து வாகனங்களும் நின்றபடி இருக்குது. ஆனால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஆவடி மாநகர காவல்துறை சார்பில் உதவி ஆணையர் தனசெல்வம் அப்படின்றவர் முன்னாள் மாணவிகளிடம் எச்சரிக்கை விதமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், இல்லைன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் என்ற மாதிரி மிரட்டு தொனிலையும் பேசிட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து தற்போது மாணவிகள் அதுக்கு உடன்படாததால கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவிகளை மட்டும் முன்னாள் மாணவிகளை மட்டும் கைது செய்திருக்காங்க. அது கூட அவங்களுடைய பெற்றோர்களையும் கைது செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 10 பேர் வரையில் தற்சமயம் கைது செய்து பேருந்து உட்கார வச்சிருக்காங்க. மாணவிகளிடம் இந்த மாதிரி பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு நீங்க புகார் கடிதம் கொடுங்க, இங்க ஆசிரியர்கள் மேல எந்த தப்பு இல்லை, அவர்களை விடுதலை செய்யணும், அவர் எந்த தப்பும் பண்ணல, உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி மனுவா கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை கடைசியில் உத்தரவாதம் சொன்னதுனால மாணவிகள் தற்போது அந்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் மனு எழுதிட்டு இருக்காங்க. இதனால தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில மாணவிகள் எழுந்து வெளியே அங்கேயும் எங்கேயுமே செல்லாமல் அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி.